ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபேமிலியோட மேட்டூர்லேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் மலையில் இருக்க சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே போயிட்டு எங்கள் குழந்தனாரோடைய குழந்தைக்கு மொட்டடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மாதேஸ்வரன் மலை கோயில் பார்த்திங்கன்னா கர்நாடகா பகுதியில் தாங்க இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த போகிற லொக்கேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏற்காடு இதெல்லாம் போகும்போது அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மாதேஸ்வரன் மலைக்கு மேலே ஏறணும் அப்படின்னா 16க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்தும் சேலத்துலேருந்தும் பஸ் வசதியெல்லாம் இருக்குது. வரவங்க கண்டிப்பாக பஸ்லேயும் வரலாம். மாதேஸ்வரன் சாமி புலி மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. அது பஞ்சலோகத்தால் செஞ்சுருக்காங்களாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பார்க்கும் போதே அவ்வளோ அழகாகவும் செஞ்சுருந்தாங்க. சிலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம மொட்டடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்த உடனே மொட்டடிக்கிறதுக்கான ஒரு டோக்கன் வாங்கிட்டு வரணுமா. அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் மொட்டடிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பிரணி பாப்பாவுக்கு தான் மொட்டடிக்க போகிறோம். அவள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம மொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவள் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப அமைதியாக செமத்து குழந்தையாக இருந்துட்டாங்க. அடமே பண்ணலை, ஜாலியாக மொட்டை அடிச்சுக்கிட்டா. அடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம குளிக்கிறதுக்காக பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனால் மழை வந்துருச்சு. நாம் எங்கேயாவது போனால் தாங்க மழையும் கூடவே வந்துடுது. மழை வந்தவுடனே மழை நிற்கிற வரைக்கும் ஒரு கூடாரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை நின்னதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. மழை நின்னதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே கோயிலுக்குள்ளே வந்த உடனே எல்லாத்துக்குமே பட்டை போட்டு விடுறாங்க. பட்டை போட்டுட்டு எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மலையிலையுமே நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க கோயிலுக்கு. அடுத்ததான் நம்ம கோபுரத்து வாசல்லையே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேர், ஒரு பெரிய தேர்னு ஒரு 4 தேர் நிப்பாட்டியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க மெரமனை ஓட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைப்பாங்களாம். அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த தேர்லாம் வெளியில் நின்றுருக்கு. இந்த பெரிய தேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யானையை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ரியா, ரிஸ்வா, ரிதன், பிரணிகா எல்லாத்துக்குமே ஒரே ஹாப்பிங்க அந்த யானையை பார்த்த உடனே. அதை பார்த்துட்டு நாங்கள் கோயில் மண்டபம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அது வழியாக உள்ளே வந்தோம். உள்ளே வந்தால் அவ்வளோ கூட்டங்க. அதுக்கடுத்ததான் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம குட்டி வீஸ்லாம் பசிக்குதுன்னாங்க. அதனால் காலிஃப்ளவர் சில்லி வாங்கி கொடுத்தோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரணி பாப்பாவுக்கும் வாங்கி கொடுத்தோம். அவளுக்கு காலிஃப்ளவர் சில்லி வேணான்னு சொல்லிட்டு பானிபூரியோட பூரி மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். அதை மட்டும் சாப்பிட்டு எனக்கு இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. மாதேஸ்வரன் கோயிலில் இப்படி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு 1 டே ட்ரிப்பு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.